ஷாம் ப்ரோ. நன்றி பாய் ஷாம், थैंक यू. பை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிறர் போஸ்ட்ல ப்ரோ இதான் ப்ரோ பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து பஜ்ஜி சாப்பிட்டு கையை அதை கிழிச்சு துடைக்கிறேன் பாரு. ஒண்ணு இல்லையா, இந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு பேப்பர் பேட கையில விட்ட போதும் கிறுக்கு மாங்காய் அழுதுருவான். புதுசா வாங்கி ஓட்டிக்கிட்டு என்ன ஒட்டி புதுசா வாங்கி ஒட்டிடுவீங்களோ? கலர் அடிக்கிறேன் அடிச்சு விட்டேன். என்ன பிளான் வச்சிருக்கீங்க? சைடுல நான் பெர்சோனா யக்குசா ரெட் டெட் ரெடெம்ஷன் 2 ஓட்டிருக்கீங்களா? ஆமா. அது என்ன சூப்பா? சப்புங்க அது. சப்பு இல்லையா, சூப்பியா? சூப் ப்ரோ, அது லோகோ. இருங்க போடவா? போடு. லைட் எரியுமா? லைட் எரியும் ப்ரோ. எங்க ஓட வச்சிருக்க? கிக் தி பக்கெட் எதுக்கு சூப்புன்னு போட்டு வச்சிருக்க? அது என்னோட பழைய இதுல போட்டுருப்போம். நல்ல சூப்பு. நல்ல சூப்பு. மெட்டல் கியர் சாலிட் 3 நல்லா இருக்கு ப்ரோ. அது ரொம்ப பிரைட்டா இருக்கு, எனக்கு தெரியல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. எவ்வளவு ப்ரோ? 30 ரூபாயா? நக்கல்யா அவனுக்கு 30 ரூபாயா? இது 5000 ரூபாய் ப்ரோ. 5000. வாழ்த்துக்கள் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. gift 5000 ரூபாய் போட்டு கொடுத்துருக்காங்க gift. ஓகே. உங்களுக்கு என்ன ப்ரோ கேம் பிடிச்சிருச்சு இன்னைக்கு? எங்க ப்ரோ கேமுக்கு வந்தேன் ப்ரோ. என்ன நடந்தது தெரியுமா ப்ரோ? காலையில நடந்த 4 கேம் என்கிட்ட இல்ல ப்ரோ. ஓகேவா? சரி ஓகே, 4 கேம் இல்ல, சரி அடுத்த கேம் வந்து வரலான்னு பார்த்து ஃப்ரைடே 13 போட்டோம் ப்ரோ. என் கசின் வந்து ஊருக்கு போயிருந்தான். ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு சொல்லாம எப்படா இருக்க அப்படின்னு கதவு திறந்து வந்துட்டான் ப்ரோ. என்னாலே வந்து ஓகே கேம் விளையாட முடியாம இதுவும் விளையாட முடியாம சரி ஓகே ஒரு மேட்ச் விளையாண்டோம். நிறைய பேர் விளையாட முடியாது, கசின் விளையாட முடியாது. என்ன விளையாட சொல்ற? இல்ல கசின் விருந்தோம்பல் அதுவும் தப்பாதான் இருக்கு. சரி சொல்லு. அதான் ப்ரோ, அது முடிச்சிட்டு அடுத்த கேமுக்கு ஃபைனல்ஸ் நம்ம ஆடிட்டு இருக்கும் போது கரண்ட் கட்டுன்னு சொன்னல ப்ரோ. யூபிஎஸ்ல சார்ஜ் போயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. செம்ம இடியோட மழை. அந்த டைம்னு பார்த்து கீழ இருந்து எங்க பாட்டி வேற கத்துறாங்க. டேய் கோபால், ரொம்ப இடி அடிச்சதுனால லூசி பயந்து போய் தரையிலேயே ஒண்ணுக்கு போயிடுச்சு. சரி. அப்ப ஐயோ அதான் அதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு என்ன சொல்லு ப்ரோ. லூசி ஒண்ணுக்கு போச்சு அப்புறம் சொல்லுங்க. அதான் ப்ரோ இருங்க, நான் மொத்தமா வரேன். இருங்க தலைவர் குக் பண்ணிட்டு இருக்காரு. சரி. அதான் ப்ரோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இல்ல அவர் பேச ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு. யார் பேச சொல்றீங்க? செல்வா ப்ரோ தான். செல்வா பேசல. சர்வீஸ் கேஸ்டர் சொன்னாரு அப்படி. எது ப்ரோ? அதான் ப்ரோ அதை க்ளீன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அந்த டைம்னு பார்த்து இப்பதான் ப்ரோ கரண்ட் வந்தது. அதனால தான். சரி ப்ரோ, இப்ப கதையை சொல்லுங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுங்கிற பிரச்சனை சொல்லவே இல்லையே. அதான் ப்ரோ கரண்ட் இல்ல ப்ரோ. வர நாய் உனக்கு விட்டுச்சு, அதை க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கு க்ளீன் பண்ணிட்டு கூட அப்புறம் அந்த துணியை காய போட்டீங்களா? ஆமாடா. இடத்த கழுவி விட்டியா ப்ரோ? பெனா எல்லாம் ஊத்தி வரல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க என்னையா பண்ண? என்ன சரி எனக்கு புரியல. ஏன் லைவுக்கு லேட்? அது சொல்லு. அதான் ப்ரோ கரண்ட் இல்ல வீட்ல. கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு போய் அதுக்கு எதுக்கு நாய் ஒண்ணு விட்டுச்சு பாட்டி கூப்பிட்டாங்க சொல்லிட்டீங்க. அந்த இதுதான் அந்த ஒண்ணுக்கு தான் போய் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சா? என்னடா சொல்றா? அப்படியா? கீழ பயந்து போய் அனில் காரணம் இல்ல ப்ரோ, கீழ பயந்து போய் சரி கூப்பிட்டாங்க. இடியோன அது ஓகே இல்லையா? இல்ல அது எனக்கு புரியல. ஏன் உங்க நாய் உன்ன லூசிங் கூப்பிடுது? நாய் கூப்பிடல ப்ரோ. நாயோட நாய் பேத லூசியா? நாய் உன்ன லூசிங் கூப்பிடுது. பாட்டி திட்டினாங்கல்ல, டேய் மஞ்ச சட்டை அப்படினு திட்டி இருப்பாங்கல்ல. ஆமா. என்ன திட்டினாங்க? எதுக்கு திட்டினாங்க? நாய் ஒன்னு குடிச்சு நினைச்சாங்களா நீ ஒன்னு விட்டு நினைச்சாங்களா? இல்ல நான் ஹெட்செட் போட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தேன்ல ப்ரோ. கரண்ட் போயிடுச்சு வீட்ல. அவங்க கத்திட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஒரு பாத்திரத்தை இப்படி எடுத்து இப்படி அடிச்சு விட்டாங்க. இதுக்கு பேரு ஜோக்கா? சரி கசின் என்னாச்சு? கசின் போயிட்டாங்களா இல்ல அவன் அப்புறம் சாப்பிட்டு போனாரா இல்ல எப்படி? இல்ல சாப்பிடல. எங்க ப்ரோ? இல்ல சாப்பிட்டாரா இல்லையா? பக்கத்து வீடு தான். இல்ல ப்ரோ சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டாரு ப்ரோ, சாப்பிட்டாரு. பத்திரமா வந்து ஏன்னா சாப்பிடலன்னு நீ விருந்தோம்பல எல்லாம் அந்த விருந்த கட் பண்ணி போனாரு. அப்படியே எந்த வண்டியில போனாரு? சித்தார்த் ப்ரோ, உங்க பாட்டி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? சித்தார்த் கூப்பிடுவாங்களா எப்படி கூப்பிடுவாங்க உங்க பாட்டி உங்களை? அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ப்ரோ. அது வந்து கெட்ட ரெஸ்ட்ரிக்டட் அப்படி டேய் சொல்லுங்க. நான் ப்ரோ
மண்டை மண்டை அப்படி சொல்லுவாங்க அதானே. ஆனா இவருக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஓ அப்ப கிரண் நீங்க தனியா விட்டுங்க. அவர் பெரிய கதை, அவர் பெரிய பங்காளி 10-15 நிமிஷம் எப்படி இந்த இவன் ஒரு நல்ல எலும்பு. சரி எதுக்கு அது ஆயுத பூஜைக்கு அந்த திருநூறு தள்ளுவாங்களே வரல, அதுதானே அது இதுவா திருநூறு இல்ல ப்ரோ, அதாவது இது செவுத்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் அழிஞ்சு போச்சு, அதனால வந்து அதை மறைக்கிறதுக்காகவும் ப்ரோ அது இல்ல ப்ரோ, எறும்பு அது வழியா வரும், அந்த எறும்பு போட்டுதான் அது. கையில பாத்தீங்களா? என்னது கையில காப்பு, காப்பா பிரேஸ்லெட்டா காப்பா? கொலுசு ப்ரோ, அது கொலுசா? குருமாத்தா சாரி எனக்கு தெரியாது. குருமாத்தா தான் ப்ரோ போடு, கையில பிரேஸ்லெட் தான் நான் ஓ சொல்லுவேன். இது கிஃப்டா? ஆமா அப்பா கொடுத்தாரு. ஓகே 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 ஓகே. நீ சொல்லியா? அவர் அப்பா அன்னைக்கு பர்த்டேக்கு போட்டது ப்ரோ, இன்னும் அவுக்கவே இல்ல. சரி அத ரைட் ஹேண்ட்ல போடுவீங்களா இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்கடி ரைட் போடுவீங்களா? தான் ரைட் தான் ப்ரோ சப்போஸ் ஏதாவது ஒர்க் அந்த கையில பண்ற மாதிரி இருந்தா ப்ரோ, ஆனா ஒர்க் ஏதாவது அந்த கையில பண்ற மாதிரி தான் இந்த கையில மாத்திப்பீங்கல்ல? ப்ரோ அது ஏங்க எப்ப கம்ப்யூட்டர் ரைட் சைடு தானே யூஸ் பண்றான், அந்த மாதிரி லெஃப்ட் சைடு கைய மாத்திக்குவான், அவ்வளவுதான். ஆமா ஐயோ சிஜாக் இப்ப எப்படி தூங்கும்போது கழட்டி வச்சிருவீங்களா? சிஜாக் இப்ப எல்லாரும் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க பத்தி எப்படி இருக்கு உனக்கு? ஒரு மாதிரி இப்படிதான் இருக்கு நீ பேசும்போது. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ப்ரோ நான் வந்து என்ன நடந்ததுன்னு வெள்ளாவரியா. சரி நீ கரண்ட் போச்சு ப்ரோ, வர முடியல சொல்லிட்டா முடிஞ்சு போறீங்க. நான் என்ன நினைச்சேன், நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு சோதனைக்கு மேல சோதனைன்னு சொல்ல வரேன். நீ அத சாதனையா பண்றியா பண்றவன் தான் சொன்னா ஒண்ணு இல்ல, மண்டைய வந்து அந்த சத்தியமா அந்த கோயம்புத்தூர் இல்லையாச்சு. இல்ல இது யூபிஎஸ் பிரச்சனை பண்ணுது, சவுண்ட் போடுது. ஓ அது சார்ஜ் இருக்கு இல்லையா? இல்ல செகண்ட் யூபிஎஸ் ப்ரோ மழை பெய்யும் ப்ரோ, அது என்ன ஒரு கால் வச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கு செவுத்துல. ஆமா யாரோ ஏன் மிதிச்சிருக்காங்க. செவுத்துல யாரோ கால் வச்ச மாதிரி? ஆமா ப்ரோ, இல்ல ப்ரோ இது நான் எப்பவுமே கால வாணா இது வேற ஏதாவது சொல்லுவீங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ் விருந்தோம்பல் புரிஞ்சிருச்சு. பொசிஷன் கால மேல வச்சிருக்கான் ப்ரோ. ப்ரோ கால் மாட்டிக்கிட்டான் ப்ரோ. அது ஒரு நிமிஷம் அந்த துண்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த துண்டு அந்த ஒயிட் கலர் பாக்குறது இறக்கணுமா, அது பெயிண்ட் மாதிரி தெரியல. சரி இன்னைக்கு என்ன கேம் பிடிச்சிருந்துச்சு? ப்ரோ சொல்லுங்க, அந்த கோயம்புத்தூர் கதை சொல்ல வந்தீங்களே. இல்ல ப்ரோ, அந்த கோயம்புத்தூருக்கு இவன் வந்து எப்படி தெரியுமா வாய் அப்படி வச்சுக்கிட்டு ப்ரோ என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி இப்படி பேசுவான் ப்ரோ. நமக்கு என்ன யாராவது இந்த வாய்ஸ் கேட்ட இப்ப வீட்டுல யாராவது நம்ம பண்ணும்போது இவன் வச்சு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுடுவானா. இப்போ கூட சைக்கோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், ஆனா லைவ்ல நான் எப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கு ஓகே மட்டும் சும்மா நான் ஏதோ அனுப்பிச்சு விட்டேன் அவனுக்கு. இப்படி போச்சா ப்ரோ நான் போன பிரச்சனை ஆயிரும் ப்ரோ அப்படி இப்படி பேசுவானா. இது எப்போ நம்ம கேட்கறது, கேட்டா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் உண்மையான தனியா வந்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கும். இவன் சினுங்குவான் ப்ரோ. இன்பாக்ஸ்ல வந்துட்டு தலைவரே எதுக்கு அப்படி நார்மலா பேசுறத விட்டுட்டு எதுக்கு அப்படி பேசுவ? எனக்கு நிறைய ஐடியா அப்படி அனுப்பி விட்டுருக்காரு. டோன் சேஞ்ச் பண்ணுவாங்க ப்ரோ. டோன் இல்ல ஓ சென்டிமென்ட் பண்ற மாதிரி பேசிருக்கியா? ஆமா என்ன பண்றீங்க? அப்படி பண்ணியா? ஜிப்பா போட்டுருக்கியா? சத்தியமா போய் ஜிப்பா போட்டுருக்க? ஆ ஜிப்பா போட்டுருக்க? ஜிப்போனா ஜிப்பு போட மாட்டாங்க. ஜிப்பா போட்டுறீங்களா கேக்குறேன். இதுவா இது இல்ல ப்ரோ, ஷர்ட் தான். ப்ரோ நீ இப்ப ஆள் எப்படி நீ இப்ப ரொம்ப ஜாலியா இருந்தா அப்படி பேசுவ? ஆனாமே சரி ரொம்ப சென்டிமெண்ட்னா அப்படி இது மாதிரி தான் பேசுவா. என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையா ஒழுங்கா இருக்கணும். ப்ரோ அன்னைக்கு அந்த ஆடியோ கேட்டீங்களா? கேட்டேன் ப்ரோ. அது அது வெளிய அனுப்ப ப்ரோ முடியாது. உண்மை சொல்லட்டுமா, இந்த அவசரமா ஒரு 40,000 தேவைப்படுதுன்னு உடனே போயில பயந்துட்டான் ப்ரோ. இல்ல ப்ரோ அது டப்புன்னு சவுண்ட் கேக்கும். எனக்கு லைவ்ல வெச்சிருப்பாங்க ப்ரோ. பாய் ஆஃப் ஆக போகுது ப்ரோ. என்ன ப்ரோ இது? அவன் பின்னாடி பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ யார் என்ன ப்ரோ இது? ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. போயிட்டு அமனிஷம் மிஸ்டேக் மேன். அவன் ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. கால் கட்ட வரல யூபி செல் விட்டான் ப்ரோ. பாருங்க ப்ரோ, அவன் விட்டு பேசிட்டே இருப்பீங்கன்னா அதுவே கட் ஆயிடுச்சு. இப்பொழுது மலை அடிமலை இடிமலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பேச்சு என்றால் மூச்சு, மூச்சு என்றால் பேச்சு. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஐயோ இவன் ஓட மாட்டானே, எங்கள போய் துளையா மாட்டா. ஐயோ நான் பெரிய ஆளுக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லி நிறுத்துங்களேன்டா.
என்ன தலைவா என்ன சொல்லணும் இப்ப நீ ப்ரோ இது ஃபோன் கேமராவா லேப்டாப் கேமரா மியூட்ல இருக்கியா போன கேக்கல கேக்கல மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணு கேக்குது பேசு ப்ரோ Bro, பெஸ்ட் பாத்தீங்களா? எண்ட் கால் ப்ரோ அவனே stuck ஆயிடுச்சு, போக வேண்டியதானே. ப்ரோ யோ வாய்ஸ் கேக்கல கேக்கல கடைசில வேற இந்த 10 யோ நிமிஷம் வாய் அப்படி விட்டு வராதியா மாசம் ஒரு 40,000 தேவைப்படுது bro. அதான் அந்த மாதிரி தான் பேசுற மாதிரி. ப்ரோ ப்ரோ வாய்ஸ் என்ன கேக்கல பண்றீங்க நீ அப்படி இருக்க யோ மைக் no. நோ இன்னும் திருந்தல மாமா. ஏர்பாட்ஸ் எடுக்கறேன் உங்களுக்கு. சார் நம்ம போய் பேசிட்டு இருக்கோம் ஸ்கை ஸ்டார். சொல்லு ப்ரோ லைட்லாம் வருது கேக்குது ப்ரோ லைட் மட்டும் ஆடி கேக்குது. கேக்குது ப்ரோ ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் போல உனக்கு எனக்கு கேக்குது. கேக்குதா அப்ப என்ன வேணா பேசலாம். அப்ப நம்மளும் கேக்குற மாதிரி நடிச்சலாமா फ्रेंड्स வேற வழி இல்ல என்ன ப்ரோ என்னமோ ட்ரை பண்ணு. என்ன ப்ரோ பண்றாங்க நீங்க? ப்ரோ ஒருத்தன் வீட்ல வந்து லுங்கி கிழிச்சு தலையில கட்டிட்டு நினைக்காது அது பண்டானா பண்டானா என்னது நானே நீ இப்பதான் ப்ரோ அப்படி பார்த்தது இல்ல. நாம சும்மா பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு யோ கரும்பு எதுக்கு பைத்தியம் பேசியா பைத்தியம் நீங்க இந்த மாதிரி ஒரு நாள் போடலாம்ல நல்லா இருக்கும் ப்ரோ அவன் சும்மா உட்கார்ந்திருக்கான். கேக்கல கேக்குது சைக்கோ என்ன விஷயம் சொல்லுப்ப அப்புறம் கூப்பிட்டதுக்கு நன்றி. நன்றி ப்ரோ பட் வந்து இன்னைக்கு டொனேட் பண்ணவே இருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி தேங்க்ஸ். அதோட அந்த குழந்தைக்கு சீக்கிரமா வந்து குணமா அந்த ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. அதனால வந்து குணமா ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ப்ரோஸ் இன்னைக்கு வந்து கூப்பிட்டதுக்கு. நன்றி சிறப்பாக விருந்தோம்பல் செய்ய வாழ்த்துக்கள்